போன ஹாலிடேஸ்க்கு யாரா உன்னை வீட்டுக்கு கூட்டு போக வந்தது? மை பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸா? டேய் நான் தாத்தா பாட்டி நினைச்சேன்டா. இந்த ஹாலிடேஸ் அவங்க தான் வராங்களா? அச்சு, நானும் இதே மாதிரி தானே 2 மாதம் மிஸ் பண்ணுவேன். நீயும் அம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு முத்தம் கொடுத்தானா அம்மா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாதுமா. அச்சு நானும் வரட்டுமா டாம் வரைக்கும்? நானே போய்க்கிறேன். ஏய் நான் வரேன்டா. இந்த ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம். பழசை நினச்சி ஏன் வருத்தப்படுறேன்? போர்டிங் ஸ்கூலில் சேர்த்ததுனால நம்ம மேலே கோபமாக இருந்திருப்பான், அதனால் நம்மளை அவாய்ட் பண்ணியிருப்பான். இந்நேரத்துக்கு எல்லாம் சரியாக இருக்கும். Hey Ashwin. Hi. Appa, this is my friend Ashwin pa. Hi uncle. ஹாப்பி ஹாலிடேஸ் பா. உன் பேரண்ட்ஸ் இன்னும் வரலையா? அவங்க கார் பார்க்கிங்கில் இருக்காங்களாட்டு தான் பார்க்க போயிருக்கேன். பை. ஏன் இப்படி ஓடுறான்? சரி நீ ஹாஸ்டலில் போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ. Yes uncle. அஸ்வின் எங்கே போயிட்டுருக்கான்? அவன் பேரண்ட்ஸ் கார் பார்க்கிங்கில் இருக்காங்களான்னு பார்க்க போயிருக்கான். ஆமாம், நீங்கள் யாரு? நாங்கள் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்கள தான் பார்க்க வந்தோம். நீ போப்பா. நீ சொன்னது கரெக்டு தான். அவனுக்கு ஏதோ வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இப்போ எதையும் அவன்கிட்ட கேட்டுக்காத, வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம். அம்மா போகலாம் வாங்க. என்னடா இது? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. மற்றவங்க முன்னாடி எங்களை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு உனக்கு ஸ்கூலில் தான் சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுடா, நாங்கள் சால்வ் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ சொல்லுடா. விட்டு சொல்லு, நான் விட மாட்டேன். விட்டு விட்டு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்க தாத்தா பாட்டி மாதிரி இருக்கீங்கன்னு. ஹலோ. ஹலோ, நான் அஸ்வினோட ஃப்ரெண்ட் பேசுகிறேன். அஸ்வின் தூங்கிட்டானே, அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? அவன் ஆர்ட் அசைன்மெண்ட் முடிச்சிட்டானான்னு கேட்க தான் ஆண்டி கால் பண்ணேன். என்ன அசைன்மெண்ட்? கொலாஜ் ஆன் மை ஃபேமிலி. சரிப்பா, நாளைக்கு காலையில் கால் பண்ணு. அச்சா, ஸ்கூலில் ஏதாச்சும் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்லையே. கனவில் உன் ஒளி வரும் வரை எதிர்பார்த்தது என் கருவறை. உலகம் நீ என தெரிந்தது உயிரே.
அதில் எங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன்னை டீஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்காக நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணாமல் இருக்காது. நாளைக்கு ஸ்கூலுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். கூட அந்த சார்ட்டையும் வச்சிடுறேன். நானே வச்சுக்கிறேன். நாளைக்கு நாங்கள் உங்க கூட ஸ்கூலுக்கு வரது கஷ்டமாக இருந்ததுன்னா நீ வேணா டிரைவரோடே போய்க்கோ. வாங்க. நீயே டாமெட்ரிக்கு போய்க்கோ. நாங்கள் வந்தால் தான் உனக்கு பிடிக்காதில்ல. பை. என்னடா ஆச்சு? ஏதாச்சும் விட்டுட்டியா? என்ன ஆச்சு? அம்மா உங்க பாரு, அப்பா இதை பண்றேன். ஒரு நல்ல உணர்வு இருந்துச்சு. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட அதே உணர்வு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரபு சாலமன் சார், நீங்க சொல்லுங்க. அஸ்வத், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு தாட். உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு அதாவது அந்த பெயின் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ண வச்சுருக்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, விக்ரமன் சார் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் உண்மையிலே பிரபு சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒன்று. இந்த ஓல்ட் ஏஜில் குழந்தை பார்த்துக்கிட்டா அந்த குழந்தை என்னென்ன ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுதுன்ற விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இது ஷார்ட் ஃபில்ம் மட்டும் இல்லை, ஒரு ஸ்வீட் ஃபில்ம் கூட. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு எல்டர் பேரண்ட்ன்ற அந்த கான்செப்டே நல்லா இருந்தது. இட் வாஸ் அண்ட் அந்த ரெண்டு சைடு எமோஷன்ஸுமே கரெக்டாக வந்துருந்தது. பட் அந்த பையன் மாறினது இருக்கு இல்லையா, த ரீசன் ஃபார் த பாய் அக்செப்டிங் த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சரி 8 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சீன் பண்ணி டக்குன்னு அவனை இது பண்ணிவிடுவோன்ற மாதிரி இருந்தது. மேபி அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் த ஹோல் இட் இஸ் அ நைஸ் ஃபில்ம். அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு முத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கும் அந்த அம்மாவோட அதே சந்தோஷம் வந்து. ஆல்ரைட், நம்ம 3 ஜட்ஜஸ்மே உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது.
ஜூரிஸ் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பாக்யராஜ் சார் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் உங்க படத்துக்கு. சார் எப்படி இருந்தது இவரோட ஒரு முதல் முத்தம்? எல்லாத்துக்கும் வணக்கம். முத்தம்ங்கிறதே ரொம்ப இனிப்பான ஒரு சமாச்சாரம், எல்லாத்துக்கும் பிடிச்ச சமாச்சாரம். அதை யாருக்கு யாருக்கிட்ட எப்படி கேட்குறோம் எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எவர் கிரீனான ஒரு சமாச்சாரம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மா குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறதோ குழந்தை அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறதுங்கிறது வந்து கடைசி வரைக்கும் என்னென்னைக்கும் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறது இனிக்கிற சமாச்சாரம். ஸோ அவங்க 3 பேருமே அதை வந்து இன்வால்வ் ஆகி நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நான் புதுசாக என்ன சொல்கிறது. அதனால் பாராட்டுக்கள். ஆல்ரைட் அஸ்வத், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்.